சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை நிறுத்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக கீழ்பவானி விவசாயிகள் சங்க தலைவர் திரு நல்லசாமி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு நல்லசாமி. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசு நடவடிக்கைகளை நிறுத்தி மத்திய அரசு இப்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மத்திய அரசு இந்த உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்து திரு நல்லசாமி? மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தற்காலிகமாக கொடுத்த அனுமதிக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். இதை கீழ்பவானி பாசன விவசாயிகள் நல சங்கம் முழு மனதோடு வரவேற்கின்றது. இப்ப சிறுவாணி பவானி ஆற்றினுடைய கிளை நதி இது கேரளாவில இருந்து வருது. இந்த அமைதி பள்ளத்தாக்குல தான் பவானியார் உற்பத்தி ஆகுது. அது மேற்கு நோக்கி ஓடி 35 கிலோமீட்டர் கேரளத்துக்குள்ள பயணிக்குது. அந்த ஆற்றினுடைய இரு மருங்கும் ஏராளமான பம்ப் செட்டுகளை வச்சு தண்ணி எடுத்து பாசனம் பண்றாங்க. காவிரி இறுதி தீர்ப்புல கேரளாவுக்கு பவானியிலிருந்து 6 TMC தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் தற்போது 6 TMCக்கு தண்ணீருக்கும் மேலான தண்ணீரை இந்த நீரேற்று பாசனங்கள் எடுத்து வருகின்றன. ஆகவே சிறுவாணி ஆற்றில இருந்து ஒரு சொட்டு நீர் எடுப்பதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது. ஆக அப்படி அனுமதி அளித்தால் பில்லூர் அணைக்கு வரக்கூடிய நீரினுடைய அளவு வெகுவாக குறைந்து போகும். பில்லூர் அணை நீலகிரி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மின்னணை 1 TMC கொள்ளளவு. இதுல இருந்துதான் கோவைக்கு குடிநீர் போகுது. இதுல இருந்துதான் திருப்பூர் மாவட்ட குடிநீர் போகுது. இதுல இருந்துதான் பவானிசார் அணைக்கு வருது. அங்கிருந்து 2 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுது. பவானிசார் அணை கட்டப்பட்டு 61 ஆண்டுகள் ஆகுது. இந்த 61 ஆண்டுகள்ல 6 முறை தான் நிரம்பி இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நிரம்புது. ஏற்கனவே பற்றாக்குறை. இப்ப நடப்பு ஆண்டுல கடுமையான குடிநீர் பற்றாக்குறை கொங்கு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்குது. குறிப்பா கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள்ல ஆடு மாட்டு கூட குடிக்கிற தண்ணி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க அணை கட்டினா மேலும் வரக்கூடிய பில்லூருக்கு வரக்கூடிய வரத்து வெகுவாக குறையும். இதனால் கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டத்தினுடைய பாசன நீர், குடிநீர் வெகுவாக பாதிக்கப்படும். ஆகவே ஏற்கனவே காவிரி இறுதி தீர்ப்பில் சொல்லியபடி அவர்களுக்கு உண்டான 6 TMC தண்ணீருக்கும் மேலான தண்ணீரை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றது. ஆக மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கின்றோம்.